வந்து பைக் ட்ரிப்லேருந்து கார் ட்ரிப்புக்கு கன்வெர்ட் ஆகிட்டோம். அதாவது ஒரு சின்ன சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் அண்ணனோட தான் காரு ப்ரீஸா போயிட்டு இப்போ யார் யார் போகிறோன்னா நான், சதீஷ், சுரேஷ் அண்ணா, சனிலா, நதியா 5 பேர் கொண்ட குழு நாங்கள் கிளம்புறோம். ஆக்சுவலாக எஸ்ஜிசி மட்டும் தான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எஸ்ஸும் ஜியோ சொதப்பிடுச்சு. என்னன்னா கௌதமனாக்கு கோயில் பண்டிகை வர முடியாது அப்படின்ட்டாரு. இன்னொருத்தர் வந்து சிவா ப்ரோ 3 எஸ்ல ஒரு எஸ் சொதப்பிடுச்சு, ஒரு ஜி சொதப்பிடுச்சு. ஆமாம், சிவா ப்ரோ இருந்துக்கிட்டு இல்லை நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 வாரம் தான் ஆகுது, நான் பேப்பர் போடணும், ஃபினான்ஷியலாக இந்தியாவே காப்பாற்ற வரேன்ட்டு போயிட்டாரு. அதனால் நாங்கள் இப்போ 5 பேர் மட்டும்தான் இந்த பிளானில் வந்து. ஆக்சுவலி சனிலா கூப்பிடலன்னு சொல்லிட்டு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் சனிலா வந்து ஊரில் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா நேற்று வந்துட்டாங்க. அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ காலையில் இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தான் சனிலா ஊருக்கு வந்ததே நான் பார்த்தேன். ஸோ இப்போ சனிலாவே பிளானில் ஆட் பண்ணியாச்சு. நதியா கால் பண்ணி 1 நிமிஷம் கூட பேசலை. ஆக்சுவலி 1 நிமிஷம் கூட பேசல. ஓகே டல், நானும் வரேன் போகலாம் அப்படின்ட்டா. சதீஷ் ப்ரோ இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அவர் ஆல்வேஸ் வெல்கம். சதீஷ் ப்ரோ இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் இஸ் வெரி வெரி டேலண்டட் பர்சன், குட் என்டர்டெய்னர். ஓகே, நாங்கள் போய் அவங்க எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறமா வ்ளாக் பண்ணலாம். ஆக்சுவலி சனிலா லொக்கேஷனுக்கு போகிறது இன்னும் 37 மினிட்ஸ் காட்டுது. ஆனால் சனிலாவே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சு வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ தான் பெட்ரோல் போட்டு போயிட்டுருக்கோம். போயிடலாம், அதிகபட்சம் 20 நிமிஷத்தில் நாங்கள் ரீச் ஆகுறோம். பைபாஸ் தான், ஆனால் 6:12 கரைவல் டைம்னு போட்டிருக்கு. சனிலா டக்கு எவ்வளோ நேரம் தான் சனிலா வெயிட் பண்ணும்போது தெரியல. பண்ணுறீங்க நீங்கள் அந்த காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் அங்கே இருப்போம். இதில் 36 மினிட்ஸ் காட்டுது. அண்ணன் 20 மினிட்ஸில் வந்துடுவார். உடனே குடிக்கக்கூடாது, ஊதி ஊதி குடிக்கணும். நல்லா காஃபி சூடாக போட சொல்லி ஊதி ஊதி குடிக்கலாம். ஓகே, குடிச்சு முடிச்சுட்டு எங்களுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் அதுக்குள்ள வந்துடுவோம். ஆமாம், ஓகே. சனிலா பாவம். ஐயோ, சனிலா அண்ணா சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துல போயிடுவார் போல இருக்குது. புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கிறேன். 140 போயிட்டு இருக்கேன். அடா பார்த்துடா. சரி, ஓகே, ஒன்றும் பயம் இல்லை. ஓகே, இல்லை அவன் வேகத்துக்குலாம் பயப்படுறாருல்ல. திடீர்னு அது ஒரு கட் அடிச்சுக்க பார்த்தீங்களா, அதுக்கு சொல்ல. எனக்கு வந்து இந்த லவ் சாங்கெல்லாம் வீட்டில் கேட்கும் போது எனக்கு பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி குரூப்பாக வரும்போது தான் கேட்குறது. அது மெலடி லவ் சாங் தான் இல்லையா? அது இந்த இடத்துல இந்த மாதிரி காரில் போகும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அப்போ ஓகேன்னு தோணுது, குரூப்பாக பற்றி பாடிட்டு இருக்கும் போதெல்லாம். ஆனால் மற்றபடி எனக்குலாம் வீட்டிலலாம் கேட்கணுன்னா இந்த லவ் சாங்லாம் ஒரு நிமிஷம் கூட கேட்க மாட்டேன். கேட்கணும்னு நினச்சி கேட்டாலும் இரிட்டேட் ஆயிடும். எனக்கு அந்த காதுக்குள்ளே இறங்கி நல்லா குமீர் கொத்தனாதான் பாட்டு கேட்டோம். பார்த்துட்டோம். அந்த கொக்கோ கோலா போர்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிறியா? பார்த்துட்டோம். சரி, ஓகே, இந்த வந்துடும். பார்த்துட்டோம் அந்த கொக்கோ கோலா போர்டு. டீ சொல்லியாச்சா? எப்படி காஃபி சொல்லி குடிச்சாச்சா இல்லையா? டீ இல்லையா? நேராவே வரவா? நான் இங்கே தானே நின்றுச்சு, ஆளை காணோம். சதீஷ் ப்ரோ வந்தாச்சா? இன்னும் பேர் சொல்லலையா? அப்படியா? இந்த ஓரமா நிப்பாட்ட லெஃப்ட் சைடுல. அப்படியே பார்க்கிங் எங்க இருக்கு? பொள்ளாச்சி தானே? ஆமா, இந்த ரைட்ல கட்ட வேணுமா? ஆமா, பைபாஸ் பிடிச்சிருங்க. கற்பகம். யாருக்கு மெசேஜ் போற வால்பாறைக்கு போறோம்னா டேடிக்கா? சனிலா, உங்க மூஞ்சானா நல்லா தெரியும். ஹாய். சனிலா, we are starting. கேமரா முன்னாடி பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுதான் நானும் சொல்றேன்.
5 o'clock ரெடி ஆகி உட்காந்துட்டு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். வந்தா 5:30க்கு ஹலோ வந்துட்டா. உங்களுக்கு என்ன, நீ இங்க இருந்து ஜாலியா தொங்கி வந்து அண்ணா என் நம்பர் இருக்கா அப்படின்னு கேக்குற. நாங்க அப்படியா? இங்க தான் ரெகுலரா பார்க்கிங்க. காரமடை சனி ரெகுலரா அங்க தான் பார்க்கிங்க. சனி வந்து இங்கயா? உங்க நம்பர் தாங்கன்னுலாம் கேட்கல. என் என் number நம்பர் இருக்குல்ல, கரெக்டா எதுவா இருந்தாலும் கால் பண்ணிருங்க அப்படிங்குது. ஐயால மறுபடியும் சொல்லுங்க. மூணார்ல இருந்து வாகமன் போலாம். ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. போயிடுமா? அது சம்மர் ரூட். இப்போ நம்ம ஆனா மூணார் நீங்க நாளைக்கு 8 மணிக்கு வர வரேன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு evening 8 மணிக்கு இங்க வரணும். நாளைக்கு வர முடியாது. நாளானைக்கு 8 மணிக்கு தான் வர முடியும். காலையில 8 மணிக்கு தான் வர முடியும். என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம எங்க போறோம்? மூணார் போறோமா, வால்பாறை போறோமா, எங்க நம்ம போறோம்? நாகர்கோவில் போறோமா, கொடைக்கானல். கொடைக்கானல்? ப்ரோ லைட் அடிச்சா ஓகேவா? ப்ரோ ஆனா பகல்ல அடிச்சு போட்டு லைட் அடிச்சு வைக்க. ஆனா பகல்லே இப்படி பல்ல காட்டி அடிக்குதே. ஆமா, லைட் ஜம்முன்னு இருக்கும் இந்த லைட். லைட்டா 2 ஃபாக் லைட்டும் 32,000 மாட்டிருக்காரண்ணா. கீழே ஃபாக் லாம்பா? ஆ. அது ஒரு ரேட். ஏன்னா இவருக்கு நைட்டு கண்ணு தெரியாதான். டேய் இல்ல அது இவருக்கு ரொம்ப முக்கியம். ஏய் கட் பண்றா. எப்பறா அதை கட் பண்ற? ஏன் இவருக்கு கண்ணு தெரியாது, அதனால ஃபாக் லாம்ப் 32 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. எனக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு கண்ணாடியை பார்த்து நீங்களே சொல்லுங்க. அல்ல எனக்கு சரி. ஆனால் மனதைரியம்டா, நீ கோட் கிராட் போட்டுருக்க. ஆனா அது கூலஸ் ப்ரோ. அததான் சொல்றேன். கண் அடி போட்டிருக்குண்ணா, அதனால கண்ணாடி போட்டிருக்கேன். இல்ல எனக்கு புரியல. காருக்குள்ள தென்னலாம் ஏத்தி ஏசி போட்டு போயிட்டு இருக்கிறோம். குளுகுளுன்னு போற இடத்துல கண்ணாடி. கண்ணுல போடும். ப்ரோ மிஸ்ட் போட்டுச்சு ப்ரோ. இந்த நைட்ல என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. இல்ல அந்த அந்த ரோடு பாருங்க சூப்பரா இருக்கும். இதுல போங்க, போய் ரைட் எடுங்க, அங்கதான் வியூவே இருக்கு. இதுக்குள்ளயா? ரைட் லெஃப்ட் ப்ரோ. நீ இதுக்குள்ள நீங்க போய் ரைட் எடுக்கிறதால சொல்றீங்க பாஸ். இதுல போய் இந்த ரைட் டேர்னிங் திரும்புதா? ஆமா. திரும்பினோடனே அந்த பஸ்ஸுக்கு வழி விட்டுட்டு ரைட் சைடுல நிப்பாட்டுங்க. இன்னும் முன்னாடி போனீங்கன்னா இன்னொரு வியூ இருக்கு. என்ன மான்கு போவீங்கன்னு மொட்டையை முடிச்சிட்டாங்க. அண்ணனுக்குன்னு போட்டுக்கானுங்க. அந்த இடத்துல போனீங்கன்னா இன்னொரு வியூ இருக்கு. அந்த அங்க இப்போ இதை காட்டலாமா அதை காட்டலாமா? எப்படினாலும் சரி. எங்கடா வியூவே ஒன்றும் தெரியலையே. டேய் அங்க போனாதானே அந்த இது நான் ப்ரோ சொல்றேன். ஆனா என்னடா மிஸ்ட் போட்டுச்சு ப்ரோ. ஒரு சிலையில போட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குமே. ப்ரோ அதை அமுத்தி விடுங்க ப்ரோ, அந்த பட்டன் அமுத்துங்க. சார்ஜ் போட்டுருந்தா பிடிங்க வீசிட்டான். டேய் ஏன்டா சார்ஜ் போடுறா? எதனா சார்ஜ் போடுறது? என் கையில மொட்டையா இருக்குண்ணா. சார்ஜ் போட்டுதான் நான் வச்சிருக்கேன். குடிக்கலாம். எனக்கு புரியல. அந்த பஸ் போகுது பாத்தீங்களா? நள்ளிரவில் ஒரு பயணம். ஃபுல்லா மிஸ்ட். ஏன்டா முன்னாடியே ஃபுல்லா மிஸ்ட் தான்டா. இல்ல மரத்து மேல ஏதோ உட்கார்ந்திருக்கு. ஏய் ஆமா தெரியுதா? ஆமாண்ணா, நானும் பார்த்துட்டேன். லைட் அடிக்கிற இடத்துல தெரியுதா? நான் பார்த்துட்டேன். எங்க? அது சிறுத்தை ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். எங்க ப்ரோ? இதான் லைட் அடிக்கிற மாதிரி கரெக்டா லைட் அடிக்கிற அண்ணா கண்ணு. மாறின கண்ணு தெரியல. எங்கடா உங்களுக்கு தெரியுது? பின்னாடி வாங்க. மறைச்சிருச்சு இப்போ. போயிடுச்சு ப்ரோ. போயிடுச்சா? போயிடுச்சு. இல்ல ஐயோ இங்க எல்லாம் இறங்க வேண்டாம். ஏதாவது வந்து பிடிச்சிச்சுன்னா லெஃப்ட் சைடுல சின்ன ரோடா இருக்கு. இதே மாதிரி சின்ன ரோடா இருக்கும். அதுல வளைஞ்சு போகணும். இடையில பாறை இருக்கு. ஓகே இவன் பாட்டு போயிட்டு நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா தான் இவ்வளவு உங்களுக்கு தெரியும். தைரியமா? இல்ல இவன் எது போயிட்டு இருக்கான் இப்போ? திடீர்னு சிறுத்தை பாஞ்சு அப்படியே கவி. சரி பாவம் எதுக்கு இறங்கி போயிருக்கான்? இல்ல அந்த இடத்துல நின்னு பார்க்க சொல்லியிருக்கேன். இப்படி அடிச்சானா எனக்கு வழி எப்படி தெரியும்? ஏன்னா எங்களே பிடிச்சவன. ஏய் உனக்கு இவ்வளவு தைரியமா சோழன்? ஏய் ஓ என்ன நினைச்சு? என்ன ஹெலிகாப்டர் இது கூப்பிடுறாரா? இன்னும் ஒரு பாயிண்ட் தான் அப்படி இறங்கிரும். இல்லையா நான் ரைட்ல பூந்து அப்படி போயிருந்திருப்பேன். அதனாலதான் நான் ரோடு ரைட்ல இருக்கிறேன் தெரியும். அண்ணா பார்த்தா ஸ்ட்ரைட்டா ரிசோர்ட் தெரியுதா? பாருங்க இறங்கி இப்படி இறங்குனீங்கன்னா அந்த பொலர் நிக்குது இல்ல? ஆமாய்யா அங்க போயிருங்க. சரியா சோழ நவர்ந்துடுறா. ஏறிக்கோங்கய்யா. ஏதா வந்திருக்குது போகுது. இந்த பிரேக் பிடிக்காது. பாத்துக்கோங்க. அப்பானால பயம், அம்மாகிட்ட எல்லாமே சொல்றேன்னு சொன்னேன். நம்ம யாருக்கு பயம்? உனக்குதான். எங்க அப்பாக்கு டாக்டர் நான் மெயின் அனுப்புறேன். என்ன யூஸ் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும். எங்க உங்க அப்பாக்கு ஒரு மெசேஜ் சொல்லி நீ பெயில் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. பாத்துக்க. நீங்க ஸ்பாட்ல தான் இருந்தீங்க. இதெல்லாம் சொன்னா சொன்னால உண்மையா சொன்னேன். அம்மா கிட்ட காலையில கால் பண்ணி பேசுனேன். என்னன்னு சொன்னேன்? கால் பண்ணி என்னன்னு பேசுனேன்? நம்ப முடியல. சொன்னாலும் கேட்க நான் மாட்டேன். இவங்க கூட எல்லாம் ட்ரிப் வந்திருக்கேன், நாமக்கல் போய் வரது போல அப்படின்னு சொல்றேன். ட்ரிப் தான் வந்திருக்கேன். போட்டு தரேன்டா. அந்த பாட்டு தான் ரெக்கார்ட் பண்ணி போல எல்லாத்தையும் போட்டு காட்டுங்க எனக்கு. நார்மலி ப்ரோ மறுபடியும் அவன் எதையும் அமுச்சுட்டு போயிட்டான். இங்க சிம்பிள் வந்துருச்சு பாருங்க. ஓ இவன் தொல்லை தாங்க முடியலைங்க. ஓகே போலாம். போலாம் வாங்க திருப்பி காட்டுங்க மலை. இல்ல அப்படி போய் திருப்பிக்கலாம். இப்படி கேமரா திருப்பி இப்படி திருப்பணுமா? தெரியலடா.
ஏறிட்டமா? ஓகே 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர். ஐயோ தண்ணி 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 கீழே வருது. இதான் குடிக்கிற தண்ணி, ஊற்று தண்ணி. நான் ஒரு குரங்கு பிறவி. சரி, என்னன்னு பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள. சரியா? கீழே வச்சு காட்டினா தான் தெரியும், மேலே வச்சு காட்டினா என்ன தெரியும். இன்னும் மேலே ஏறலாம் போல. வேண்டாம், அவங்க வேண்டான்ட்டாங்க. ஃபுல்லாக சேராக இருக்குது அந்த பக்கம், வேண்டாம் இங்கேயே போய்க்குங்கன்னு தான் சொன்னேன். அப்படியா? பாருங்க கையை கட்டி விட்டாங்க. அண்ணா 2 ஃபோட்டோ எடு. இந்த பக்கம் தெரியல, பார்த்தேன். என்னை நானே ரசிச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? Because self-love is so important. தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இடுப்பு சுளுக்கிக்கிச்சா? ஏய் இடுப்பு சுளுக்குன மாதிரி. ஏய் காமெடி பண்றாங்க. அவ்வளோ லைட்டாக பெண்ட் இன்னும். ஏய் என்னம்மா போஸ்? சின்ன ஐயா இடுப்ப வலிக்கு புடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு மேலே இப்படின்னா போஸ் எடுக்கணும். நல்லா இருக்கா இல்லையா? போன கிலோமீட்டர் நல்லா தான் இருக்கு. ஓ தோஸ் கொஞ்சம் மடக்குங்க உள்ள. ஒரு மங்கி என்ன பண்ணுதுன்னு பாருங்க. மடக்குங்க. நீங்கள் இப்படி வாங்கண்ணா. இப்படியா? அவ்வளோ எல்லாரையும் வச்சு கலைக்கிறான். பாருங்க. ஏய் நீ கண்ணு இன்னும் கண்ணு உடனே பாட்டு போடும்போது நைட்டு நான் எங்க மேனது போடுறேன். நைட் எல்லாம் போடல, ஏதோ ஒரு நாள் போட்டு இன்ஸ்டால பார்த்துருக்கேன். இன்ஸ்டால தான் பார்த்தேன். அந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல்? அதான் நீ ஆளே உருண்டதான் கமெண்ட் போடலான்னு. அட பாவி. சரி ஆடாட்டு விட்டேன். டான்ஸ் கிளாஸ் நடக்குது. ஏய் இந்த வீடியோவெல்லாம் பார்க்காம டெலீட் பண்ணிடக்கூடாது. யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். அப்படி எல்லாருமே நின்று குரூப் செஞ்சு போகிறாங்க. பாருங்க நான் எப்ப வந்தாலும் என் பாடி கார்டு கூட என்னடா பண்றேன்? இதுதான் வால்பாறை. ஃபுல்லாக போதும். செட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிருக்கிற? ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுங்க. பஞ்ச் நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். அந்த டைலாக் நான் அப்படிதான் சொல்லலாம். நான் அடிச்சா நீ செத்துருவேன். அது தெரியும். இது 1.5 டன் வெயிட். 1.5 டன். அவன் ஓங்கி அடிச்சானா அடிக்க மாட்டான். ஏன்னா பேர்ஸ்ன்றான். யார் சனிலா வந்து கத்துறது? ஆமா சனிலாவே அங்க திரும்பி சனிலாவை காட்டு. நான் வாய்ஸ் கொடுக்குறேன், சனிலாவை காமிச்சிடுறேன்.
இல்ல ஆக்சுவலி இவங்க சொல்றதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே உண்மை. எல்லாமே உண்மை. சோழன் வந்து அவங்க அப்பாட்டே பர்மிஷன் வாங்கிட்டான். சோழன் மேல சத்தியமா சொல்றேன், எல்லாம் உண்மைதான். சத்தியமா நதியா மேல சத்தியமா இது எல்லாமே உண்மை. பாத்தீங்களா, சத்தியம் கூட ஒழுங்கா பண்ண. நதியா நீ உண்மை பண்ணு, சத்தியம் பண்ணு. சொல்லிரு, இவன் தாங்க காரணம் கை காட்டு. சொல்றதெல்லாம் உண்மை. அங்கிள், உங்களுக்கு தெரியாத உங்க பையனோட அங்கிளா? ஃபேஸ் நீ அவர்கிட்ட தானே காட்ட போற. கம்முன்னு இருந்தா ஜட்ஜங்களா? ஆமா. அங்கிள் இவன் தான் அங்கிள், நான் பார்த்தேன் அங்கிள். நான் பார்த்தேன் அங்கிள் இவன் தான். விவேக் ஒரு படத்துல நீ திகார் திகமா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். அங்கிள் வர்க்குன்னு சொல்லிட்டு போய் வர்க்குன்னு சொல்லிட்டு வருகளா கொண்ட அங்கிள். அங்கிள் அங்க பாருங்க அங்கிள். பை. அவ்வளவுதான் பாய். பாய் சொல்லு. பாய் 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 அங்கிள் பாய் அங்கிள். நீங்களும் பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. நீ அங்கிட்டு இல்ல கேட்கல. கடைசியா தெரியல பாய். இதான் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் முன்னாடி சொல்லணும் அன்னைக்கு மட்டும் அவரால் வர முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்த நாள் பைக் எடுத்துட்டு சோலோவாகவே வந்துட்டு வந்துட்டாரு. மதியம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் கிளம்புறதுக்காக அவர் வந்துட்டு போயிருக்காரு. பட் ரொம்ப ஜெனியூன் தான். எங்களுக்காக வந்தார். எங்களுக்காக வந்தார். எஸ்ஜிசி ஆனா வந்து ட்ரிப் ரசிக்கலாம் வந்து ஸ்டே பண்ணிட்டு எங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக வந்தாரு. 8 ஹவர்ஸ்க்காக அவ்வளோ ஸ்பீடாக மத்தியானம் வந்து எங்கள் கூட இருந்துட்டு திருப்பி எனக்கு காலையில். யாரும் இருந்தாலும் அது பண்ணியிருக்க மாட்டோம். எதுக்காக வந்தோம் எதுக்காக போனோன்னே தெரியாமல் ஜீவன் வந்திருக்கு. வந்தெல்லாம் 8 மணி நேரம் எங்களோட டைம் இருந்தாரு. நல்ல சிரிச்ச முகமாகவே இருந்தாரு. அப்படியே கிளம்பிட்டாரு. காரில் எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது சொல்ல தூங்கிட்டாங்க. இவன் தான் ஒரே ஒருத்தன் தனியாக ஓட்டிகிட்டு வந்திருக்கான். வேற எந்த எதுவுமே இல்லை, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம், சரியான enjoyment. எல்லாம் பிரியும் போது தான் ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் எனக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. கண்ணில் இருந்து தண்ணி வராதது மட்டும்தான் பாக்கி. அதில் ரைட்டரோட சம்பவம்லாம் பயங்கரம். இவர் அப்படியே பேக்லயே வரதா பயங்கரம். அதில் எடுத்து சிரிப்பாங்க. லாக் பண்ற மூடு இல்லை. பட் அந்த என்ஜாய்மெண்ட்ல நான் பண்ணாத விட்டுட்டேன். சரி, அடுத்த தடவை ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி பிளாக் எதுவும் மிஸ் பண்ணாம அடுத்த தடவை நம்ம மறந்துடும் என்ஜாய்மெண்ட். யாவும் இருந்தால் எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். ஷோர். ஓகே, திருப்பூரை ரீச் பண்ணிட்டோம் ஒரு வழியா. ஓகே, திருப்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் சோழனும் கிளம்பிடுவா. நானும் கிளம்பிடுவேன். அவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டில் என் பைக் இருக்கு. பைக் எடுத்துட்டு திரும்ப கிளம்பிடுவோம். கிங் ஆஃப் மேட்டூர் கிளம்பிடுவா. ஓகே, பாய் பாய். பாய்.